ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிஎம்ஏ ஆசான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சம் மார்ஜினல் காஸ்டிங்கில் எஸ்சிஎம் பேப்பர் 15 அதில் சம் 5. நான் இதுக்கு முன்னாடி நிறைய சேலரி வீடியோ போட்டிருக்கேன், கூட ஒரு வீடியோ ரெடி பண்ணேன். அதுக்கு ஃபைனல் அவுட்புட்டு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ நம்ம இப்போது எஸ்சிஎம்ஏ கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சம் 5. அதில் கொடுத்துருக்க அந்த எக்ஸ்ட்ராக்டை டீட்டெயில்ஸ் மட்டும் தனியாக எழுதியிருக்கேன். சம்திங் மோர் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனி நிறைய ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க கன்சிடரேஷனில் இன்னும் ஒரு 3 ப்ராடக்ட் ஆட் பண்ணலாம் அப்படின்னு யோசித்து வச்சுருக்காங்க. அது என்னென்னா PQR. அந்த PQR ஒரே பிளான்ட்டில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ அதை இன்டர்சேஞ்சும் பண்ணிக்கலாம். இப்போ அதோட PQRோட டேட்டா பாருங்கள். டைரக்ட் மெட்டீரியல் 100 rupees, 120, 90. லேபர் 50, 70, 90. வேரியபிள் ஓவர்ஹெட் 50, 130, 100. செல்லிங் ப்ரைஸ் 350, 420, 370. டிமாண்ட் யூனிட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 200, 125, 750. ஒரு யூனிட் செய்கிறதுக்கு எவ்வளோ மிஷின் ஹவர்ஸ் தேவைப்படுது அப்படின்னா Pக்கு 15, Qக்கு 5, Rக்கு 3. இப்போ இதோட இன்னும் வேறு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த கம்பெனிக்கு வேறு ஆக்டிவிட்டி லெவல்ஸ் இருக்குது. அதாவது இப்போது டோட்டலாக சேர்த்து மிஷினர்ஸ் எவ்வளோ அவைலபிள் இருக்க முடியும் அப்படின்னா 1800, 2300, 2800, 3300, 3800 இப்படின்னு 5 டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி ஒரு காஸ்ட் பீரியடில் இருக்குது. ஒரு காஸ்ட் பீரியட்னால் நீங்கள் ஒரு இயர் எடுத்துக்கலாம். அது அந்த கம்பெனியோட பாலிசி பொறுத்தது. ஒரு இயராக இருக்கலாம், ஒரு மந்த்தாக இருக்கலாம், 3 வீக்ஸாக இருக்கலாம், 5 வீக்ஸாக இருக்கலாம். இது அந்த கம்பெனியோட பாலிசி பொறுத்தது. அது என்னன்னு நம்மளுக்கு தெளிவாக சொல்லலை. ஃபிக்ஸட் ஓவர் ஹெட்ஸ் 1800 ஹவர்ஸ் இருக்கும்போது அதுக்கு ஃபிக்ஸட் ஓவர் ஹெட்ஸ் 15,000 இருக்கும்னு அர்த்தம். 2300 இருக்கும்போது 20,000, 2800 இருக்கும்போது 26,000, 3300 இருக்கும்போது 33,000 அண்ட் 3800 ஹவர்ஸ் இருக்கும்போது 39,000. அப்படி இருக்கும்போது ப்ராஃபிட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போது அந்த 3 ப்ராடக்ட் சொல்லியிருக்காங்க இல்லையா, இதுலேருந்து ஃபஸ்ட் நம்ம எந்த ப்ராடக்ட்லேருந்து கான்ட்ரிபியூஷன் நிறைய வருது அப்படின்னு ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணணும். இதுக்கு கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் முதல்ல கண்டுபிடிக்கணும். கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட்டுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும்ல, என்ன? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். இது கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். கான்ட்ரிபியூஷன் பர் ஹவர் எப்படி கண்டுபிடிக்கிறது? இதில் முதல்ல ஒரு சம்மில் இந்த மாதிரி எந்த ப்ராடக்ட்லேருந்து கான்ட்ரிபியூஷன் நிறைய கேட்குறாங்க அப்படின்ற ஒரு சம் இருந்துச்சுன்னா அதுக்கு முதல்ல நீங்கள் அதில் டிசைடிங் ஃபேக்டர் என்ன அப்படி கொடுத்துருக்காங்க அந்த சம்மில் அப்படின்னு பார்க்கணும். இந்த சம்மில் இப்போ ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, மிஷின் ஹவர்ஸும் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இவ்வளோ ஹவர்ஸ் இருக்கும்போது இவ்வளோ ஃபிக்ஸட் ஓவர் ஹெட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் என்னன்னு கேட்குறாங்க. அப்போது இதில் டிசைடிங் ஃபேக்டர், கீ ஃபேக்டர் என்னென்னா இந்த மிஷின் ஹவர்ஸ் தான். ஓகேவா? இந்த 1800, 2300 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதெல்லாம் மிஷின் ஹவர்ஸ். இதுதான் இந்த சம்மில் இருக்க டிசைடிங் ஃபேக்டர். அப்போது இந்த சம்லேருந்து ஃபஸ்ட்டு நம்ம கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். அப்புறம் ஒரு யூனிட்டுக்கு செய்ய தேவையான மிஷினாஸ் இவ்வளோ கொடுத்துருக்காங்க. அப்போது கான்ட்ரிபியூஷன் பர் ஹவர் கண்டுபிடிச்சிக்கலாம். கான்ட்ரிபியூஷன் பர் மிஷின் ஹவர் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ ருபீஸ், ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ ஹவர்ஸ் அப்படின்னா ஒரு யூனிட் செய்ய தேவை ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ ருபீஸ் அண்ட் ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ மிஷினாஸ் தேவைப்படுது செய்கிறதுக்கு. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு ஹவருக்கு, ஒரு மிஷின் ஹவருக்கு அப்போ எவ்வளோ ருபீஸ் வரும்? இதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா, ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ ருபீஸ், அதை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? கான்ட்ரிபியூஷனுக்கு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் போட்டால் கான்ட்ரிபியூஷன் ருபீஸ் பர் யூனிட் கிடச்சிருமா? அப்போ ருபீஸ் பர் யூனிட் இருக்குது, யூனிட் பர் ஹவர் இருக்குது. அப்போது இது கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட்டு டிவைடட் பை இந்த மிஷின் ஹவர்ஸ் அப்படி போட்டால் நம்மளுக்கு கான்ட்ரிபியூஷன் பர் மிஷின் ஹவர் கிடச்சிரும். இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிற ஆன்சர். அந்த ஆன்சரை பார்க்கலாம் வாங்க. இப்போ பர்டிகுலர்ஸ் PQR இது ஃபஸ்ட்டு கான்ட்ரிபியூஷன் பர் ஹவர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது மூலமாக எந்த ப்ராடக்ட்லேருந்து நிறைய கான்ட்ரிபியூஷன் வருது அப்படிங்கிறத ரேங்க் பண்ண போகிறோம். எது அதிகமாக இருக்கோ அது ஃபஸ்ட் ரேங்க், எது செகண்ட் இருக்கோ அது செகண்ட் ரேங்க், அந்த மாதிரி. ஃபஸ்ட்டு PQR ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் இங்கே பாருங்கள், 350, 420 அண்ட் 370 கொடுத்துருக்காங்களா. நெக்ஸ்ட்டு வேரியபிள் காஸ்ட் டைரக்ட் மெட்டீரியல், லேபர், வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் இது 3மே சேர்த்து வேரியபிள் காஸ்ட் தான். இப்போ அதை நம்ம ஆன்சரில் பார்க்கலாம் வாங்க.
செல்லிங் ப்ரைஸ் 350, வேரியபிள் காஸ்ட்டு மொத்தமாக மெட்டீரியல், லேபர், வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் ஃபார் P 100, 50, 50 இது மூணையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கிது? 200. அப்போது 350 மைனஸ் 200 கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் எவ்வளோ கிடைக்கிது? 150. கான்ட்ரிபியூஷன் பர் ஹவர் அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நான் சொன்னேன் இல்லையா, இப்போது நம்மளுக்கு கிடச்சிருக்க கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட்டு டிவைடட் பை 15. அதே மாதிரி Qக்கு 5, Rக்கு 3. 150 டிவைடட் பை 15 எவ்வளோ வரும்? 10. 100 டிவைடட் பை 5 எவ்வளோ வரும்? 20. 90 டிவைடட் பை 3 எவ்வளோ வரும்? 30. இப்படி தான் கான்ட்ரிபியூஷன் பர் ஹவர் கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் எது அதிகமாக இருக்குது பாருங்கள். ஆருக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் பர் ஹவர் 30 கிடைக்கிது. அதாவது ஒரு மிஷினாரில் அவங்களுக்கு 30 rupees கான்ட்ரிபியூஷனாக கிடைக்கிது. ஒரு மிஷினார் இந்த ப்ராடக்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோன்னா 30 rupees நம்ம கிடைக்கிது. அது P அண்ட் Qவை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்குது. அப்போது இதுதான் ஃபஸ்ட் ரேங்க் நம்ம கொடுக்கணும். 20 வந்து செகண்ட் ரேங்க் அண்ட் P 10 வந்து தேர்ட் ரேங்க். இது டேபிள் என்னால் சரியாக அலைன் பண்ண முடியல, அதனால் உங்களுக்கு இப்படி சைடில் வந்த மாதிரி தெரிஞ்சிருக்கோம். 3, 2, 1. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது ஃபஸ்ட்டு சம்மில் என்ன கேட்டிருக்காங்க? ப்ராஃபிட் வந்து இந்த 5 டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டினா ஒன்றும் இல்லை, இவ்வளோ ஹவர்ஸில் எவ்வளோ உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அதுதான் ஆக்டிவிட்டி. ஃபஸ்ட் 1800 ஹவர்ஸ் இருக்குது. இப்போது நம்மளுக்கு என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஃபஸ்ட்டு ரேங்க் என்ன ப்ராடக்ட் வந்திருக்கு? ஆர். 1800 ஹவர்ஸ் வந்து மொத்தமாக இருக்குன்னா அதில் ஃபஸ்ட்டு எந்த ப்ராடக்ட் நீங்கள் செய்வீங்க? எது கான்ட்ரிபியூஷன் நிறைய கிடச்சிருக்கோ அந்த ப்ராடக்ட் தான் செய்வீங்க. அப்போ 1800 ஹவர்ஸில் ஆர் வந்து எவ்வளோ யூனிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு முதல்ல பார்க்கணும். அப்போது அதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன தேவைன்னா, ஒரு ஹவரில் எவ்வளோ யூனிட் செய்ய முடியுன்ற டீட்டெயில் நம்மளுக்கு வேணும். அப்போது ப்ராடக்ட் ஆருக்கு வந்து ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ ஹவர்ஸ் தேவை? 3. இதுக்கு டிமாண்ட் வந்து 750 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது 1800 ஹவர்ஸ்னால் டிமாண்ட் யூனிட்ஸ் வந்து எவ்வளவா இருந்திருக்கும்? 1800 டிவைடட் பை 3. அதாவது ஒரு யூனிட்டுக்கு 3 ஹவர்ஸ் நம்மளுக்கு தேவை. அப்போது 1800 ஹவர்ஸுக்கு எவ்வளோ யூனிட் இருந்திருக்கும் அப்படின்னா 1800 டிவைடட் பை 3 போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ 600 யூனிட்ஸ். அதாவது டிமாண்ட் வந்து இதுக்கு 750 யூனிட்ஸ் இருக்குது. பாருங்கள், ஆரோட டிமாண்ட் யூனிட் வந்து 750 இருக்குது. ஆனால் இதில் எவ்வளோ தான் நம்ம செய்ய முடியும்? ஆர் வந்து 600 யூனிட்ஸ் தான் செய்ய முடியும். அப்போது இதுலேருந்து கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ நம்மளுக்கு வந்திருக்கும்? அப்போது இதுக்கு வந்து யூனிட் கான்ட்ரிபியூஷன் நம்மளுக்கு தேவை. இந்த சம்மை பாருங்கள். ஆரில் கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் எவ்வளோ இருக்குது? 90 ஆருக்கு. அப்போது 600 யூனிட்ஸ் இன்ட்டு 90 rupees எவ்வளோனா 54,000. நம்ம சம்மில் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி 1800 ஹவர்ஸ் இருந்துச்சுன்னா ஃபிக்ஸ்டு ஓவர் ஹெட்ஸ் 15,000 இருக்கும். ஸோ 54,000 மைனஸ் 15,000 is equal to 39,000 தான் உங்களுக்கு ப்ராஃபிட். இது வந்து ஃபார் கெப்பாசிட்டி 1800 ஹவர்ஸ். அடுத்து 2300 ஹவர்ஸ். இப்போ வந்து இதில் என்ன நடக்கும்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஆர் ஃபுல்லாக அலோகேட் ஆயிரும். ஆருக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்கோ அது ஃபுல்லாகவுமே போயிடும். பேலன்ஸ் இருக்கிறதுல வந்து நம்ம எப்படி ப்ரொபோர்ஷனேட்டாக அலோகேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அவைலபிள் ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு 2300. ஃபஸ்ட் ரேங்க் எந்த ப்ராடக்ட்டுக்கு இருக்குது? ஆருக்கு. அண்ட் ஆருக்கு வந்து 750 யூனிட்ஸ் வேணும், டிமாண்ட் இருக்குது. இங்கே பாருங்கள், ஆருக்கு வந்து 750 யூனிட்ஸ் இருக்குது அண்ட் மிஷினாஸ் வந்து 3. ஸோ 750 into 3 2250 ஹவர்ஸ் இதுக்கு போதும். நம்மளுக்கான எவ்வளோ இருக்குது? 2300. அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 50 ஹவர்ஸ் இருக்குல்ல, அதை யாருக்கு கொடுக்கணுன்னா நம்ம அடுத்த ரேங்க் இருக்கிற ப்ராடக்ட் Qக்கு கொடுக்கணும். அப்போது 50 ஹவர்ஸ் டிவைடட் பை ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ ஹவர்ஸ் இங்கே தேவைப்படுது? Qக்கு வந்து ஒரு யூனிட்டுக்கு 5 ஹவர்ஸ் 5 மிஷின் ஹவர்ஸ் இருந்தால் தேவைப்படுது. ஸோ 50 டிவைடட் பை 5 இஸ் ஈக்குவல் டு 10 யூனிட்ஸ். அதாவது
க்யூவை வந்து 10 யூனிட்ஸ் தான் செய்ய முடியும். இருக்கிற 2300ல் உங்களுக்கு எவ்வளோ நிறைய வருதோ, எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் நிறைய வருதோ அதுக்கு தானே கொடுப்பீங்க நிறையா. ஸோ ஆருக்கு கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிறத க்யூ கொடுத்துருக்கீங்க. க்யூவில் அப்படி இருக்கிற பேலன்ஸ் கொடுத்தா அவங்களால 10 யூனிட்ஸ் மட்டும்தான் செய்ய முடியும். ஸோ 10 இன்ட்டு கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட்டு தான் இன்ட்டு பண்ணணும் நீங்கள். கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட், சாரி இங்கே இருக்க ஆன்சர். கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் ஃபார் க்யூ எவ்வளோ 100. ஸோ 10 இன்ட்டு 100 1000. டோட்டல் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ நம்மளுக்கு ஆர்லேருந்து கிடச்சது ஒரு 67,500 ப்ளஸ் க்யூலேருந்து கிடச்சது ஒரு 1000. ஸோ 68,500. அண்ட் இதுக்கான ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து நம்மளுக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்களே 2300 இருக்கும்போது ஃபிக்ஸட் ஓவர் ஹெட்ஸ் வந்து 20,000. ஸோ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி பாருங்கள். 68,500 minus 20,000 39,000. 68,500 minus 20,000. இதை நான் சரியாக எடிட் பண்ணாமல் விட்டுருக்கேன். இதோட ப்ராஃபிட் வந்து 48,500 வரணும். ஓகே, சாரி, இதை நான் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து திருத்திக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட்டு கெப்பாசிட்டி இதில் என்ன அப்படின்னா கெப்பாசிட்டி 2800 ஹவர்ஸ். இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஆர் ஃபுல்லாக அலோகேட் ஆகிடும், க்யூவும் ஃபுல்லாக அலோகேட் ஆகிடும். அடுத்து பீக்கு எவ்வளோ கொடுக்க முடியும் அப்படின்னா, சாரி, க்யூக்கு வந்து கொஞ்சம் தான் அலோகேட் ஆகும். போன சம் மாதிரியே தான், போன ஆப்ஷன் சப்டிவிஷன் மாதிரியே தான். இப்போ கெப்பாசிட்டி வந்து 2800 ஹவர்ஸ் இருக்குது. அவைலபிள் ஹார்ஸ் 2800. ஃபஸ்ட் ரேங்க் வந்து ப்ராடக்ட் ஆர். டிமாண்ட் யூனிட்ஸ் இதில் போன சம் மாதிரியே தான் 750 யூனிட்ஸு இன்ட்டு ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ மிஷின் ஹவர்ஸ்னால் 3. ஸோ 2250 ஹவர்ஸ். கான்ட்ரிபியூஷன் 2250 இன்ட்டு 30 67,500. அடுத்து பேலன்ஸ் ஹவர்ஸ் 2800 மைனஸ் 2250 550 ஹவர்ஸ். போன சம்மில் பாருங்கள் உங்களுக்கு 50 ஹவர்ஸ் தான் இருந்திருக்கும். இது எதனால் அப்படின்னா உங்களோட கெப்பாசிட்டி அவைலபிள் ஹவர்ஸ் வந்து 2800 இருக்கிறதுனால உங்களுக்கு இப்போ எக்ஸஸ் ஆகிருக்கு. அப்போது 550 ஹவர்ஸாக இருக்கும்போது 550 ஹவர்ஸாக இருக்கும்போது உங்களால் க்யூ எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னா 550 டிவைடட் பை 5 110 யூனிட்ஸ் உங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்போது 110 யூனிட்ஸுக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் இன்ட்டு 100 போன சம்லேயே பார்த்தோமா, கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் வந்து 100 இருந்துச்சு. ஸோ 110 யூனிட்ஸ் இன்ட்டு 100 டோட்டலாக 11,000. இப்போது போன சம்மில் ஆல்ரெடி இருக்கிற ஒரு 67,500 இந்த ப்ராடக்ட் க்யூலேருந்து கிடைக்கிற ஒரு கான்ட்ரிபியூஷன் ஒரு 11,000. டோட்டலாக 78,500 மைனஸ் 26,000. இங்கே ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 26,000. இந்த எடிட்டிங் வேலையை கொஞ்சம் நான் கவனமாக பார்த்துக்கிறேன். இதை ஆனால் இங்கே அப்டேட் பண்ணும்போது கரெக்டாக அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ 67,500 ப்ளஸ் ஒரு 11,000 78,500 மைனஸ் 26,000 52,500. இதுதான் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கெப்பாசிட்டி 3,300 ஹவர்ஸ். அவைலபிள் ஹவர்ஸ் பாருங்கள் 3,300. ஃபஸ்ட் ரேங்க் வந்து போன சம் சொன்ன மாதிரியே 2,250 வரும். 67,500 அலோகேட் ஆகிடுச்சு. செகண்ட் ரேங்க் வந்து ப்ராடக்ட் க்யூக்கு 625 ஹவர்ஸ் வந்துருச்சு. இப்போ தேர்ட் ரேங்க்கு அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து 3,300 மைனஸ் இதுக்கு எவ்வளோ நீங்கள் அலோகேட் பண்ணியிருக்கீங்க ப்ராடக்ட் ஆருக்கு 2,250 அலோகேட் பண்ணியிருக்கீங்க. ப்ராடக்ட் க்யூக்கு 625 ஹவர்ஸ் அலோகேட் பண்ணியிருக்கீங்க. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 425 ஹவர்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராடக்ட் ஆரும் ஃபுல்லாக ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு, ப்ராடக்ட் க்யூவும் தேவையான டிமாண்ட் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்கிறது நெக்ஸ்ட்டு பீக்கு தான் கொடுப்பீங்க. அந்த பேலன்ஸ் இருக்க ஹவர்ஸு அது எவ்வளோ இருக்குன்னா 425 ஹவர்ஸ் இருக்குது. 425 இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ யூனிட்ஸ் பீயில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னா டிவைடட் பை 50 பண்ணணும். டோட்டலாக உங்களுக்கு வந்து 200 யூனிட்ஸ் டிமாண்டாக இருக்குது பீக்கு. ஆனால் உங்களால் 200 யூனிட்ஸும் செய்ய முடியாது, ஏன்னா அவைலபிள் ஹவர்ஸே உங்களுக்கு 425 தான் இருக்குது. ஸோ 425 டிவைடட் பை ஒரு யூனிட் செய்ய 15 மெஷின் ஹவர்ஸ் வேணும். ஸோ 425 டிவைடட் பை 15 28.33. இப்போ கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் 28.33 என்ன 28.33 இன்ட்டு 150. கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் பாருங்கள், contribution per unit for P 150. okay, so
contribution per unit 28.33 into 150 4,250. ஸோ டோட்டல் கான்ட்ரிபியூஷன் இங்கே இருந்த ஒரு 6,67,500, இங்கே இருக்கிற ஒரு 12,500, இங்கே இருக்கிற ஒரு 4,250. இதில் மூணுத்தையும் ஆட் பண்ணால் 84,250. ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து இதுக்கு மாறி இருக்கும் 33,000. 84,250 minus 33,000 51,250. இதுதான் இதுக்கு ஆன்சர். ஓகே, அடுத்து கெப்பாசிட்டி 3,800. இதில் அவைலபிள் ஹவர்ஸ் 3,800. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ஃபுல்லாகவுமே பீக் ஆறு கொடுத்தாச்சு 67,500 கான்ட்ரிபியூஷன். கியூக்கு கொடுத்தாச்சு 12,500 கான்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட்டு பியில் எவ்வளோ பேலன்ஸ் ஹவர்ஸ் இருக்கும் 3,800. முதல்லே இதுக்கு ஆறு கொடுத்த 2,250. நெக்ஸ்ட்டு கியூக்கு கொடுத்த ஒரு 625. அப்போ பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 925 ஹவர்ஸ் இருக்கும். ஸோ டிவைடட் பை 15 எவ்வளோ யூனிட்ஸ் கிடைக்கும்னா 61.67 யூனிட்ஸ் கிடைக்கும். அப்போ கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் 61.67 யூனிட்ஸ் என்ன இன்ட்டு 150 9,250 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது மூணுத்தையும் இப்போ ஆட் பண்ணுங்கள். 67,500 12,500 9,250. இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் 89,250 கிடைக்கும். ஃபிக்ஸட் காஸ்ட் இதே மாதிரி இப்போ மாறி இருக்கும் 39,000. ஸோ ரெண்டையும் லெஸ் பண்ணால் 50,250. ஓகே, இப்போ 5 லெவலுக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் என்னென்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போ 5 ஆக்டிவிட்டி லெவலோட ப்ராஃபிட்லாம் பாருங்கள். 3,800 ஹவர்ஸ் இருக்கும்போது 50,250. 3,300க்கு 51,250. 2,800 இருக்கும்போது 52,500. 2,300 இருக்கும்போது 39,000. அண்ட் 1,800 இருக்கும்போது 39,000. சாரி, இதுதான் நான் மாற்றிருந்தேன் இல்லையா? இதுக்கு ஆன்சர் 48,500. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டுக்கு 39, 48, 52, 51, 50. எதுக்கு அதிகமாக இருக்குது? 2,800 ஹவர்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் இந்த லெவலில் தான் உங்கள் ப்ரொடக்ஷனை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஒரு பாயிண்ட் எழுதணும். இந்த மாதிரி ஒரு நோட் கண்டிப்பாக எழுதணும். அதுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. ஸோ இப்போ கேட்குற கொஷின்லாம் 1 வேர்டு தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு நோட் எழுத ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி வாட்ஸ் யுவர் வியூ ரிகார்டிங் திஸ் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரியும் எழுதுங்க. ஓகே, இதுதான் சம் 5. அடுத்தது சம் 6 கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.